அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் அசுவினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரங்களில் ஒருவர் ஜனனமானால் ஆரம்ப திசையாக, அதாவது ஜென்ம திசையாக இந்த கேது பகவானுடைய திசை வருங்க. அப்படி வரும்போது நாம் கவனமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, இந்த கேது பகவான் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசுவினி மகம் மூலம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேது திசை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், அதாவது 7 வாரம் திங்கட்கிழமை தோறும் காலை 7:30 முதல் 9 மணிக்குள் வேப்ப மரம், அரச மரம் இருக்கக்கூடிய இடத்துல விநாயகர் இருப்பாருங்க. அந்த விநாயகருக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குடம் தண்ணீர் ஊற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் இந்த கேது பகவானுடைய திசை உங்களுக்கு சிறப்பான திசையாக மாறிவிடுங்க. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிடர் தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.